தயக்கம் காட்டுகிற போது, மயக்கம் காட்டுகிற போது, சோம்பேறித்தனம் முன்னிடத்தில் இருக்கும் போது உன்னை தடுக்க வருகிறானா? அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பார்களே. அதுதான் எந்த காலத்திலும் மார்க்கத்தோடு உங்களை லிங்க் ஆக்கிவிடும். அதுதான் மார்க்கத்தோடு எப்போதும் உங்களை சிங்க் ஆக்கிவிடும். இந்த காரணம் தான் மார்க்கமயமாக்கல் பற்றி நாம் பேசும் போதெல்லாம், சரி இது யாருக்கும் தாடி தொப்பி வச்சவங்களுக்கு, இதெல்லாம் ஒரு 50-60 வயசு தாண்டியவங்களுக்கு, இதெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சு முடிச்சிட்டு வந்தவங்களுக்கு, நமக்கெல்லாம் இல்ல, இது வாழ்ற வயசு, இது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற வயசு, இது ஜாலி பண்ற வயசு என்று என்ன செய்யும்? மார்க்கத்தினுடைய விழுமியங்களை நெருக்க விடாமல் நம்மை இது தடுத்துக் கொண்டே இருக்கும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லோர்களோடு சேர வேண்டும் என்று தெளிவாக சொன்னார்கள். ஆனால் நல்லோர்களின் நட்பு இந்த உலகத்தில் இன்றைக்கு பெரும்பாலும் பெரிதாக தெரியவே தெரியாது. நம்முடைய ரத்தம் வேகமாக இருக்கும் வரை, காசுபலத்தினுடைய மகிமை நமக்கு பெரிதாக தெரியும் வரை, செல்வாக்குள்ளவர்கள் சொல்வாக்குள்ளவர்களோடு சேர்வதுதான் நமக்கு பெரிதாக தெரியும். மார்க்கம் பேசுபவர்